தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. நடிகை நயன்தாரா தன்னுடைய 40வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த பிறந்த நாளுடைய ஸ்பெஷலா தன்னுடைய ஆவணப்படமான நயன்தாரா பிஹைண்ட் த பேரிடல் அப்படிங்கிற தன்னுடைய ஆவணப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நயன்தாரா சினிமாவில் தான் சந்தித்த சவால்களையும் அதே போல காதல் தோல்விகளையும் தன்னுடைய திருமண வாழ்க்கையும் குறித்து இந்த ஆவணப்படத்துல பேசியிருக்காங்க. இந்த ஆவணப்படத்தை இயக்குனர் கௌதம் மேனன் பாத்தீங்கன்னா இயக்கியிருக்காரு. நயன்தாராவுக்கு பாத்தீங்கன்னா 2022 விக்னேஷ் சிவனுடன் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆச்சு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த டாக்குமெண்ட்ரியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்பவே இந்த டாக்குமெண்ட்ரியை எடுத்துட்டாங்க. ஏன் இந்த 2 ஆண்டுகள் காலதாமதம் அப்படின்னா, தனுஷுடைய 400 ரவுடி தான் படத்தில் உள்ள பாடல் காட்சியை இந்த ஆவணப்படத்துல இணைக்கிறதுக்காக தடையில்லா சான்றிதழை வாங்குறதுக்கு காலதாமதம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படம், இந்த ஆவணப்படம் மொத்தமா 1 மணி நேரம் 22 நிமிஷம் ஓடுது. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எக்கச்சக்க பிரச்சனைகளுக்கு மத்தியில வெளிவந்திருக்கிற இந்த டாக்குமெண்ட்ரி, இந்த ஆவணப்படம் பாத்தீங்கன்னா, நயன்தாரா தன்னுடைய வாழ்க்கையில சினிமாவில் சந்தித்த சவால்களை, காதல் தோல்விகளை, தன்னுடைய காதலை இந்த டாக்குமெண்ட்ரியில சொல்லியிருக்காங்க. முதல் பாதி பாத்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு சாதாரண பெண்ணா சினிமாவில் அறிமுகமாகி ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்தை அடையிற வரைக்கும் என்னென்ன சவால்களை சந்தித்தாங்க, என்னென்ன ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாங்க, என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தாங்க அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே ரசிக்கும்படியா எடுத்திருக்காங்க. அடுத்த வர போர்ஷன், அதாவது எமோஷனல் ஆகட்டும், காதல் காட்சிகள் ஆகட்டும், திருமணம் ஆகட்டும், எதுவுமே பெருசா அளவுல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். பாக்குறதுக்கு கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கு. முதல் பாதி கொஞ்சம் பாக்குற மாதிரியும், 2ஆம் பாதி ஓரளவுக்கு கிரிஞ்சாவும் எடுத்திருக்காங்க. மொத்தத்துல இந்த ஆவணப்படத்துல காதல் காட்சிகளும் எமோஷனும் பெரிய அளவுல கனெக்ட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய அளவுல எந்த ட்விஸ்டுமே இல்லை. ஒரு முறை நீங்க பாத்தீங்கன்னா நயன்தாராவுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த ஆவணப்படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.5. ஓகே கைஸ், அடுத்த விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.